இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிராபிக்ஸ் கார்டு பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா NVIDIA சிப் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி ரைட்டு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தருக்கு மட்டும் நன்றி சொல்லணும். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிராபிக்ஸ் கார்டு அனுப்புன விஜய் கண்ணன் சார். அதே சமயம் நான் வந்து ஒருத்தர் சாரியும் கேட்டுக்கிறேன். என்னன்னா இந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து என்கிட்ட சர்வீஸ் பண்றதுக்காக அனுப்பிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா சார்ட்ட வந்து நான் சொன்னேன், சார் இது சர்வீஸ் முடிச்சாச்சு, ஆனால் வந்து ஒரு வீடியோ மட்டும் இதை வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தாராளமாக நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வீடியோ பண்ணுங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். இருந்தாலும் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஓகே, இதை வச்சுருவோம். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் கண்ணன் சாருக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு RTX 3090 அந்த ரேஞ்சில் உள்ள ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம GPUனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், CPUனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து கரெக்டாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சொல்லி முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். சரி ரைட்டு. GPU அப்படின்றது என்ன? கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். CPU அப்படின்றது என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். GPUனா என்ன? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே ரைட்டு. அப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா GPU தான் வந்து பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இங்கே வந்து ப்ராசஸர் தான் வந்து பெரிய ஆளு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் செய்கிற வேலையை வந்து GPUவால் செய்ய முடியாது. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு OSஐ மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராசஸர் தான் பண்ணும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மவுஸு, கீபோர்டு, பென்ட்ரைவு இந்த மாதிரி நம்ம வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராசஸரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ GPU வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அதுதான் கிடையாது. என்ன அப்படின்னா கோருன்னு நம்ம உள்ளே வரப்ப நம்ம GPU அடிச்சிக்க முடியாது. ஏன்னா CPU நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 24 கோர் இருக்குன்னு வச்சுங்களேன். அதே இது நமக்கு GPUவில் 10,000 கோர் வரைக்கும் இருக்கும். அப்போ கோரில் யார் ராஜா? GPU தான். ஆக நம்ம ப்ராசஸர் எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் உள்ள எல்லா மெயின்டெனன்ஸும் வந்து பண்ணக்கூடியது அதுதான். அப்போ GPU அப்படின்றது உங்களுக்கு கிராஃபிக்ஸ்க்காக மட்டுமே உண்டானது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கேமிங் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஏன் ப்ராசஸரே வந்து அதை செஞ்சிடும். ஆனால் இந்த GPU என்ன ஹெல்ப் பண்ணுவோம்னா அதை வந்து குவாலிட்டி ஆக்குறது, அதாவது ரியாலிட்டிக்காக ஒரு மனுஷனை வந்து கொண்டு வரதுக்காகவும் நம்ம வந்து கேம் வந்து ஸ்மூத்தாக ப்ளே பண்ணுறதுக்காகவும் ஒரு 3D ரெண்டரிங் எடுக்கிறதுக்காகவும் ஒரு ஆட்டோ கேட் பண்ணுறோம். ஆட்டோ கேடோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்காகவும் அந்த விஷயங்கள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த GPU அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா CPUனா என்ன, GPUனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், CPU வந்து ஓரம் கட்டியிருப்போம். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து GPU பற்றி தான் பார்க்க போகிறோம். GPU அப்படின்னா NVIDIA RTX 3090, 3090 Ti, 3080, 3080 Ti. ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த RTX 3090 கிராஃபிக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த கிராஃபிக்ஸ் உள்ள டிசைன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுமா? அது என்ன கிராஃபிக்ஸ் அப்படின்னா GA102 அப்படின்ற சிப்பு தான் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ GA102 வந்து இந்த RTX 3090ல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது கிடையாது. என்னன்னா RTX 3090 Ti, RTX 3080, RTX 3080 Ti இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த GA102 சிப்பு தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. சரி ரைட்டு. அப்போ இந்த GA102 சிப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இந்த GA102 சிப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 28.3 பில்லியன் டிரான்சிஸ்டர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 7 கிராஃபிக்ஸ்லையும் ஒரு கிராஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கிராஃபிக்ஸ்லையும் உங்களுக்கு 12 SM இருக்கும். SM என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்ட்ரீமிங் மல்டி ப்ராசஸர். அப்போ நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம், 7 கிராஃபிக்ஸ் பார்த்துருக்கோம். அது உள்ள ஒவ்வொரு கிராஃபிக்ஸ்குள்ளேயும் 12 SM இருக்குது. அப்போ அந்த 12 SM இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு SMலையும் 4 வார்ப்பும் 1 ரேட் ரேஸ் கோரும் இருக்குது. அதே மாதிரி நம்ம 4 வார்ப்பு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் 4 வார்ப்புலையும் ஒவ்வொரு வார்ப்புலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 கூடா கோரும், ஒரு டென்சா கோரும் இருக்குது. இப்போ இதில் என்னென்ன கோர் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். ஆனால் இந்த GA102 சிப்பில் எப்படி அதோட டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா SM கோர் இருக்கும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா டென்சா கோர் இருக்கும், சென்டராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ரேசிங் கோர் இருக்கும். ஓவராலாக எவ்வளோ கோர் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூடா கோர். கூடா கோரை பொறுத்தளவு உங்களுக்கு 10,752 கோர்ஸ் இருக்குது, 336 டென்சா கோர் இருக்குது, 84 ரேட் ரேசிங் கோர் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் எவ்வளவு கோர் இருக்குது அப்படின்றது நீங்களே பார்த்துங்க. அப்படின்னா ஒரு கோரும் பார்த்தீங்கன்னா 2 கேல்குலேஷன் பண்ணும்.
அப்போனா நம்ம கேல்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 35 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன் வந்து ஒரு செகண்டுக்கு பண்ணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க அதோட ஒர்க் எந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிப்பில் இருக்கிற ப்ராசஸிங் கோர். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அது அவுட்டரில் இருக்கிற டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 கிராஃபிக்ஸ் மெமரி வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா 2 கேச்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேச்சஸ் பார்த்தீங்கன்னா 6 MB L2. அப்படியே அந்த கிராஃபிக்ஸ் கீழே வந்தோம் அப்படின்னா PCLE இன்டர்ஃபேஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. GA10 சிப்போட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு L2 கேட்ச் மெமரி இருக்கு, மேலே பார்த்தீங்கன்னா 12 கிராஃபிக்ஸ் மெமரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கோரை கொண்டு போய் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜிபியோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா GA102 சிப்போட டிசைனிங். சரி ரைட் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கூடா கோர் ஒன்று பார்த்தோம், டென்சா கோர் ஒன்று பார்த்தோம், ரே ட்ரேசிங் ஒன்று பார்த்தோம். இது எல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த கிராஃபிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றதே நமக்கு தெரியும். இந்த கூடா கோரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 10,752 கோர் வந்து அதில் இருக்குது அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். அப்போ இந்த 10,752 கோரும் என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்னா அடிஷ்னல், சப்ராக்ஷன், ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கலந்து உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து வரும். அந்த அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனுஷன் வந்து நடந்து போகிறான் பார்த்தீங்களா, கேமிங் ப்ளே பண்ணுறப்ப நடக்கிறது, ஒருத்தர் மூவ் ஆகுறது, கார் மூவ் ஆகுறது, இந்த ஒவ்வொரு மூவிங்கோட அவுட்புட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கூடா கோர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்சா கோர். இந்த டென்சா கோர் வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம், மொத்தம் 336 பார்த்தோமா. அந்த 336 கோரும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்ற கேல்குலேஷனில் வந்து அது யூஸ் ஆகுது. அப்போ அந்த கேல்குலேஷனில் யூஸ் ஆகுறப்ப நமக்கு வந்து எந்த மாதிரி அவுட்புட் அது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த 3D மாடலிங்லாம் பண்ணுறோம்ல, 3D மாடலிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு, ரெண்டரிங் எடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டென்சா கோர் அப்படின்றது யூஸ் ஆகுது. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரே ட்ரேசிங் கோர். இதில் ரே ட்ரேசிங் கோர் எவ்வளோ பார்த்தோம், 84 பார்த்தோமா ஸ்டார்டிங்கில். இந்த 84 கோர் என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்றத பார்த்துருவோமா. அப்போ நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுறோம், கேமிங் ப்ளே பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து நேச்சுரலாக காமிக்குது. இப்போ வந்து ரஜினிகாந்த் நடந்து போகிறாரு அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு கடலோரமா நடந்து போறாருன்னா அந்த ரியலிஸ்டிக்கா காமிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரே ட்ரேசிங். அப்ப இப்ப ஒரு கிராபிக்ஸ் டிசைனும் சரி, நம்ம வந்து ஒரு கேம் பிளே பண்ணும் போதும் சரி, நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு கூடா கோரு, டென்சா கோரு, ரே ட்ரேசிங் இது மூணும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு அவுட்புட்டா வெளில வருது. அந்த மாதிரி நமக்கு வந்து பர்ஃபெக்டா அவுட்புட் வெளில வந்தாதான் நமக்கு வந்து ஒரு சரியான கேமிங், ஒரு நேச்சுரலான கேமிங் வந்து நம்மளால ப்ளே பண்ண முடியும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்றது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இப்போ இதோட முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். கிடையாது. GA102 சிப்பு நான் சொல்லியிருந்தேன்ல, அது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ப்ராப்ளமே ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். என்னன்னா அந்த நம்ம சொன்ன இடத்துல ஏதாவது சிப்பில் ஏதாவது ஒரு இடத்துல வந்தாங்கன்னா ஒரு டேமேஜ் வரலாம். டேமேஜ்ன்றது ஃபிசிக்கல் டேமேஜ் கிடையாது, அந்த கோர் சைடில் வேற ஏதாவது ஒரு டிஃபெக்ட், எப்போனா நம்ம அந்த சாஃப்ட்வேர் சைடில் ஒரு டிஃபெக்ட் ஆகும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜினியர் வந்து அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு அந்த டேமேஜ் ஆன ஒரே ஒரு அந்த பகுதியை மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐசோலேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஐசோலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சிப்பை வந்து நம்ம முழுமையாகவே பயன்படுத்திக்க முடியும், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சரி ரைட்டு. சரி, இப்போ அந்த சிப்பை வந்து நமக்கு ஐசோலேட் பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அப்போ இந்த சிப்பு வந்து டேமேஜ் இல்லாமல் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு சிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். அதுதான் வந்து 3090 Ti. இதில் வந்து இந்த சிப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அந்த சிப்பு வெளில வரும். அப்போ அது ஒரு ப்ரைஸ் வைக்கிறோம். சரி ரைட்டு. அப்போ டேமேஜாக இந்த ஐசோலேட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன சிப்பு அப்படின்னு கேட்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு 3090, 3080. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அதில் சின்ன சின்ன டேமேஜஸ் வரலாம். அந்த டேமேஜை வந்து ஐசோலேட் பண்ணிட்டு தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு இது என்னன்னா இந்த 3090 Tiக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், 3090க்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், 3080க்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், 3080 Tiக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த 4 சிப்புக்கும் ஒரே டிசைன் GA102 அதில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சிருச்சா? அப்போ 4 சிப்லையும் நீ 4 சிப்லையும் வந்து GA102 தான் சிப்பு தான் நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க. அப்போ எல்லாமே ஒரே ரேட்டாக தானே இருக்கணும். அது ஏன் ரேட்டு மாறுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிப்பில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அஃபெக்ட் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் கிளாக் ஸ்பீடு மாறும், அதோட பஸ் ஸ்பீடு மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம விஜய் கண்ணன் சார் அனுப்புன கிராஃபிக்ஸ்.
ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஏஎம்டி கிராஃபிக்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸ். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கிராஃபிக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ சாரும் வந்து நமக்கு அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க, நம்மளோட எஜுகேஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது 2 ஃபேனு. பொதுவாக நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஃபேன் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஒரு சில இதில் 3 கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதில் வந்து 1 கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்து மாறும், ஓகேவா? இப்போ நம்ம இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம். இதை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட் சிங் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு இந்த ஜிபியூவில் ஓவர் ஹீட் ஆகிறப்ப இந்த ஹீட்டை வெளியேற்றுறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரைட்டா? சரி, ரைட். இதை நான் வந்து ஓரமாக வச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI போர்ட்டு, 3 DP போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் கொடுப்பாங்க. இந்த 12 வோல்ட் இங்கே வந்து டேரெக்டாக கிராஃபிக்ஸுக்கு வந்து 12 வோல்ட் போகுமான்னு கேட்டால் போகாது. என்னன்னா, ஒரு சில ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நமக்கு கிராஃபிக்ஸுக்கு 1.1 வோல்ட் இல்லை 1.3 வோல்ட்டு, இந்த மாதிரி 1.4 வோல்ட்டு இவ்வளோ தான் வந்து இந்த கிராஃபிக்ஸுக்கு போகும், ரைட்டா? ஸோ இதோட வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 1.2 அப்படின்றத வச்சுக்குவோம். எங்கே நம்ம ஒரு கிராஃபிக்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல, அது இல்லை எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். என்னன்னா, அந்த கிராஃபிக்ஸ் வந்து அதுதான் இந்த கிராஃபிக் சிப்பு. இதுதான் வந்து 102 சிப் டிசைனிங் அப்படின்றது. இதில் தான் வந்து நம்ம கூடா கோடு, டென்சா கோடு, ரேட் ரேசிங் இது எல்லாமே பார்த்தது ஃபுல்லாக இந்த சிப்பில் தான் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் சிப் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரி, ரைட்டு. இந்த கிராஃபிக்ஸை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா VRAM இருக்குல்ல, இந்த VRAM வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஹார்ட் டிஸ்கை பயன்படுத்திக்கிறேன். இது வந்து ஒரு NVMe ஹார்ட் டிஸ்க். நான் வந்து ஹார்ட் டிஸ்க்னே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கேமிங் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுற கேமிங் வந்து எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டேன். நான் ஒரு கேமிங் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து லோடிங் டைம் வரும். அப்போ அந்த லோடிங் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த VRAM வந்து எடுத்து வச்சுக்கும். எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் கேம் ப்ளே பண்ண பிறகு உங்களுக்கு இங்கேருந்து இந்த டேட்டாஸை வந்து உங்களுக்கு ஜிபிக்கு வந்து அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் ப்ளே பண்ணும்போது ரொம்பவும் ஒரு ஸ்மூத்தாக ப்ளே பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த VRAM தான். சரி, ரைட்டு. அப்போ இந்த VRAMலாம் தேவை கிடையாது, டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து கொடுத்துடலாம்ல, அதெல்லாம் NVMe சிப்பு தானே அப்படின்னா அதுதான் கிடையாது, அது வந்து முடியாது. அதனால் இங்கேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு கேம் வந்து ஸ்மூத்தாக விளாட முடியும், இல்லைன்னா உங்களால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து PCIe ஸ்லாட் அப்படின்பாங்க. நம்மளோட மதர் போர்டில் இருக்கும். இதில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணி வந்து நம்ம கேமிங் ப்ளே பண்ண வேண்டியது தான். அப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்தளவு உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம சொல்லியாச்சு. பேக் சைடு காமிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வருத்தப்படுவீங்க. பேக் சைடு ஒன்றும் இல்லை, ஒரு சில ஐசிஸ் கொடுத்துட்டாங்க, கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான், வேற எதுவும் இல்லை இதில். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, அது வந்து AMD கிராஃபிக்ஸ் கார்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2019 வந்து சார் வாங்கியிருக்காங்க. அது வந்து AMD கிராஃபிக்ஸ். ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து NVIDIA RTX 3090 கிராஃபிக்ஸோடது. அதனால் அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஆனால் வோல்டேஜை பொறுத்த அளவு எல்லாமே சேம் தான். எல்லா கிராஃபிக்ஸ்க்கும் வந்து 12 வோல்ட்டு தான் உள்ளே கொடுத்தாகணும். உள்ள உங்களுக்கு கிராஃபிக்ஸ் சிப்புக்கு 1.2 வோல்ட்டு இல்லை 1.3 வோல்ட்டு, அது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான் வந்து வோல்டேஜ் போகும். நான் வேணால் வேறு ஏதாவது கிராஃபிக்ஸ் கார்டு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட நான் ஓப்பன் பண்ணி அதோட வோல்டேஜை வந்து நான் காமிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு கேமிங் மிஷின் இல்லை, இல்லாட்டி அதோட வோல்டேஜ் நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சிடுவேன். லேப்டாப்பில் வந்தால் கூட நமக்கு நிறைய லேப்டாப் கூட உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு அதோட வோல்டேஜ் பார்ப்போம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம், இதை யாராலையும் அழிக்க முடியாது.